Yeah, we officially start our session. Okay, today's session is what? Today's there is a balanced questions from there is a group of subjects we can call it as like antipsychotics and antidepressant. Okay, antidepressant, antipsychotic, anticonvulsants. These three subjects we are taking. Um, See, basically, it is based on the neurotransmitter based. Okay, neurotransmitter means if it is sedative hypnotics means it's a GABA butyric acid. GABA amino, GA, GABA, GABA amino butyric acid. But antidepressant, other than this anticonvulsant, okay, and anticonvulsant, antidepressant, antipsychotics. This depends upon the neurotransmitter. I already told you. Neurotransmitter means there is a ganglion, presynaptics, postsynaptics, ganglion, and there is a neurotransmitter because that is a. I told you yesterday also. என்ன சொன்னேன் அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ங்கிறது ஒரு ட்ரஃப் மாதிரி ட்ரஃப்ல வந்து அல்லது எண்ணெய் உள்ள கிணத்துல உள்ள எண்ணெய் போல எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது வளரும் தீ வரும் அது போல் வந்து அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து அதிகம் இருந்துச்சுன்னா அது வந்து அதிகம் இருந்துச்சுன்னா என்ன செய்யும் அன்கண்ட்ரோலபுளாக இருக்கும் அதாவது வந்து பிரெயின் வந்து அதிகம் வேலை செய்யும் அதாவது எல்லாமே அதிகம் வேலை ஹைப்பர்னு சொல்லுவாங்கல்ல ஹைப்பர் அன்கண்ட்ரோபிள் தாட்ஸ் அண்ட் அன்இமேஜினிக் திங்ஸ் ஹாலுசினேஷன்ஸு இது போல் நடக்கும் அதுக்குனால தான் வந்து ஸ்பிரிட் அப் மூமெண்ட்ஸ் சில வாட்டி வந்து அதான் வந்து ஹைப்பராக போகும்போது பார்த்தா we have to control it. So that is a tranquilizing agent. Major tranquilizers. Tranquil அப்படின்னா சமப்படுத்து பீஸ்ஃபுல் பண்ணுறது அப்படிங்கும்போது தான் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா சைக்காட்டிக் ட்ரக்ஸ் கொடுக்குறோம் சில இடத்துல வந்து என்னன்னா டோப்பமினுடைய லெவல் அதாவது அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் லெவல் குறைவு ஆச்சு அப்படின்னா டோப்பமின் மட்டும் இல்லை 5 ஹைட்ராக்சி ட்ரிப்டமின் அப்படின்னு இருக்குது 5 HT அப்படின்னு சொல்லுவாங்க செரோட்டோனின் செரோட்டோனின்னா 5 ஹைட்ராக்சி ட்ரிப்டமின் அல்லது செரோட்டோனின் சொல்லுவாங்க அது மூடு எலிவேட்டர்ஸ் அது இல்லைன்னு வச்சுக்கோவேன் அதாவது மூடு எலிவேட்டர்னு சொல்லுவாங்க அது மூடு எலிவேட்டர்னா ஆன்டி டிப்ரெஸ் அது இல்லைன்னா திருப்பி வந்து டிப்ரெஸ்ஸாக இருப்பாங்க அது ஒரு வகையான பைத்தியம் எப்பவுமே பார்க்கும்போது அப்படியே மூடியா யார்ட்டையும் பேசாமல் அது மாதிரி இருப்பாங்க ஸோ இது எல்லாமே நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டிபெண்ட் பண்ணி தான் உள்ளது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் வந்து ஆன்டிசைக்காட்டிக்னா இது அப்புறம் ஒரு வகையில் பார்த்தோம்னா கன்வல்சன்ட்னா எபிலப்சிக்காக இங்கே வந்து நம்ம படிக்க போகிறது எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாலிகூல்ஸ் அண்ட் அதோட ஐயூபிஎஸ் நேம் அதாவது கெமிக்கல் நேம் அண்ட் யூசேஜ் ஸ்டோரேஜ் இவ்வளோ தான் பார்க்க போகிறோம் இதில் பட் இந்த ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் அதோட யூசேஜ் என்ன சொல்ல போனால் டீப்பாக மெக்கானிசம் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து திருப்பி எல்லா ப்ராடக்ட்டுமே ஃபார்மகாலஜியில் படிக்க போகிறோம் புரியுதா அதனால் கவலைப்படாதீங்க இதை என்ன கெமிக்கல் லெவலில் என்ன தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் போதும் ஏன்னா வி ஹவ் டு கோ லாங் வே கெமிஸ்ட்ரி பார்த்தோம்னா டில் அப்படியே ஃபார்மகாலஜி என்ன இருக்கோ அவ்வளவுக்கு முடிக்கணும் நம்ம இதில் அதனால முக்கியமான கொஸ்டின்ஸு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் வி ஆர் டேக்கிங் ஸோ ஸ்ட்ரைட் அவே வில் கோ டு த கிளாஸ் okay anything visible here Yes, sir. So up to this yesterday we seen okay கார்மமசப்பின் அப்படின்னா என்ன கார்மமசப்பின் இஸ் வாட் கார்மசப்பின்ங்கிறது பார்த்தீங்கன்னா இது எதுக்கு யூஸ் ஆகும் கார்மசெப்பின்ங்கிறது என்ன கார்மசெப்பின் என்ன Immunosuppressant. எதில் உள்ளது இம்யூனோஸ்டில்பின் அப்படிங்கிறது ரைட்டு ஓகே இம்யூனோஸ்டில்பின்ங்கிறது ரைட்டு பட் வந்து கார்மசெப்பின் எதுக்கு உள்ளது கார்மசெப்பின் எதுக்கு உள்ளது எபிலெப்சி ஓகே Antipsychotic. சைக்காட்டிக்ஸ் வராது இட் இஸ் எபிலெப்சிக்கு உள்ளது ஆன்டி எபிலெப்டிக் சீசர்ஸ் ஓகே சீசர்ஸ் ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் வந்து கார்மசெப்பின் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா ஒரே ஒரு கொஸ்டின் வரும் எப்பவுமே the drug which is used for the pharmacology வரும் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்போ
அதுக்கு வந்து கார்மோமசெபின் இஸ் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். ட்ரைஜெமினல் நியூராலஜியான்னு வரும் எப்பவுமே. இதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. பட் அதே சமயத்தில் ட்ரைஜெமினல் நியூராலஜியாவுக்கு என்ன அப்படின்னா கார்மோசெபின் வரும். இது வந்து ஆன்டி கன்வல்சன்ட் அல்லது எபிலெப்டிக் ட்ரக்ஸ், ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ். அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, என்ன பேசிக்காக கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இம்யூனோஸ்டில்பின். ஓகே, இம்யூனோஸ்டில்பின் இஸ் இங்கே பாருங்க 3 இதில் நம்ம ஒன்னொன்னையும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் பார்த்துட்டு போகணும். பென்சோடைசிபின் என்னது? பென்சோடைசிபின் நம்ம என்னென்ன பார்த்துட்டு வந்திருக்கோம் இதுவரையும்? பென்சோடைசிபின் என்னென்ன பார்த்துட்டு வந்திருக்கோம் சொல்லலாம்? Diazepam, hypnotics, ஹிப்னாட்டிக்ஸ், டயசிபம், diazepam, nitrosamine. நாரசிபம், அல்ப்ரசோலம், ஓகே, நைட்ரசிபம், இதெல்லாம் பென்சோ டயசிபின் பார்த்தோம். ஓகே, அடுத்து வந்து பென்சோ டயசிபின் விட்டுட்டா அசோசின். அசோசின் வந்து பென்டோசோசின் மாதிரி. ஓகே, இதெல்லாம் வந்து இங்கே பார்க்கல. ஓகே, சாந்தின், கெஃபின், இதெல்லாம் இங்கே தேவையில்லை. ஓகே, இது வந்து கெஃபின் இதெல்லாம் வந்து நியூரோலெப்டிக்ல வரும், அதாவது மூடு எலிவேட்டர்ல வரும். ஓகே, இது ஆக்சுவலாக போனோம்னா ஜாந்தின் இதெல்லாம் மூடு எலிவேட்டர்ல வரும், அதாவது ஆன்டி டிப்ரெசன்ட்ல வரும் இதெல்லாம். ரைட்டா? ஜாந்தின் அப்படின்னா கெஃபின். கெஃபின்ங்கிறது ஒரு நியூரோலெப்டிக்ஸ், அனலெப்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அனலெப்டிக்ஸ் அல்ல நியூரோலெப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம். சி, ஓகே. அடுத்து வந்து இம்யூனோஸ்டில்பின்ங்கிறது இங்கே பார்த்தோம். இம்யூனோஸ்டில்பின்ங்கிறது 3 மெம்பர்டு ட்ரிங்க்ஸ். 3 மெம்பரில் டைபன்ஸ், இதுவும் அசப்பின் தான் வரும். டைபன்ஸ் அசப்பின். பட் வந்து இதில் என்னன்னா இது உள்ள வந்து டபுள் பாண்டோ இல்லை சிங்கிள் பாண்டோ இருக்காது. அதனால இது வந்து இம்யூனோஸ்டில்பின் சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இதோடைய இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஓகே, இம்யூனோஸ்டில்பின் வரும். முன்னாடி பார்த்தோமா இம்யூனோஸ்டில்பின்? எஸ். See here. பார்த்தீங்கன்னா ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் இருக்கா பார்த்தீங்களா? இதில் கிளாஸ் ஆஃப் பார்பிச்சுரேட்ஸ் அப்படின்னா ஃபினோபார்பிட்டோன், இதெல்லாம் பிரிமிடோன், டிஆக்சி பார்பிச்சுரேட்ஸ், அது பிரிமிடோன். ஃபினோபார்பிட்டனுடைய பேசிக்ஸ் வந்து பிரிமிடோனாக தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதெல்லாம் நான் பிஃபார்ம் லெவலில் தெரிஞ்சுக்கலாம். உள்ளே போனீங்கன்னா ரொம்ப குழப்பம், விட்டுருங்க. பிரிமிடோனுடைய இதோடைய ஆக்டிவ் மெட்டபாலைட் பிரிமிடோன், ஃபினோபார்பிட்டோன். ஓகே, அதெல்லாம் வேண்டாம். ஹைடன்டைன், ஃபெனடைன், இதெல்லாம் ஆன்டி எபிலெப்டிக் தான். ஓகே, இம்யூனோஸ்டில்பின், கார்மோசெபின், சக்சினமேடுங்கிறது இதெல்லாம் இந்த அட்லீஸ்ட் இந்த கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் தெரிஞ்சுங்க. திடீர்னு பார்க்கும்போது வந்து ஆன்டி சைக்காட்டிக்ஸ்னு போயிடக்கூடாது. இந்த ட்ரக்ஸ் எல்லாமே ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ். ஓகே, சக்சினமேடுனா ஈத்தோசக்சிமேடு, ஃபென்செக்சிமேடு, இதெல்லாம். அடுத்து ஆக்சோசோல்டின் டயோன், ட்ரைமித்தோடயோன், பாராமித்தோடயோன். ஆக்சோசோல்டின் டயோன் அப்படின்னா ட்ரைமித்தோடயோன், பாராமித்தோடயோன். அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது வால்புராயிக் ஆசிட். வால்புராயிக் ஆசிட்ல பென்டோனேட், சோடியம் பென்டோனேட்டு ப்ளஸ் 3 பொசிஷனில் வந்து ப்ரொபேனிக் ஆசிட் இருக்கும். அதான் வால்புராயிக் ஆசிட், சோடியம் வால்புராயிக் ஆசிட். பென்சோ டயசிபின், குளோனோசிபம், இதெல்லாம் இதெல்லாம் முக்கியமானது. குளோனோசிபம் சீசர்ஸ்க்கு இதாக யூஸ் ஆகும். டயசிபம், லாரசிபம். இங்கே பாருங்க, அது படித்தோமா இல்லையா? ஸ்டேட்டஸ் எபிலெப்டிக்ஸுக்கு வந்து என்னது? லாரசிபம் வரும். ஓகே, க்ளோபாசம், இதெல்லாம் இருக்குது. அடுத்து ஃபினைல் ட்ரைஜின், இது வந்து பார்கின்சோனிசம் ட்ரக்ஸ். லோமோட்ரிஜின், பார்கின்சோன். சைக்ளிக் காபா ரிசெப்டார், காபாபென்டின். இவருங்க கேட்கலாம் இதெல்லாம். காபாபென்டின் வந்து என்னது? சைக்ளிக் காபா ரிசெப்டார்ஸ், காபாபென்டின், ப்ரிகாபாலின், இதெல்லாம். ஸோ அட்லீஸ்ட் இந்த ட்ரக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். என்ன வாட் கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னா, நியூ ட்ரக்ஸ் அப்படின்னா லிவோட்ரைசின், இதெல்லாம் வந்து ஏடிபிக்கல். லிவோட்ரைசிட்டம், ஓகே, ஐகாபேட்ரின், இதெல்லாம் வந்து டோப்ரமேட், டோபிரமேட். ஓகே, டோப்ரமேட்லாம் நியூ ட்ரக்ஸ். நியூ ட்ரக்ஸ் டோப்ரமேட், லிவோட்ரைசிட்டம், எசிட்டலோபுரம், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நியூ ட்ரக்ஸ். இப்போ முக்கியமாக கார்மோசெபின் அப்படிங்கிறது இம்யூனோஸ்டில்பின். இம்யூனோஸ்டில்பின் உள்ளது ட்ரக்கு. இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து முன்னாடி பார்த்தோமா என்னென்ன பாருங்க, பார்த்தோம் நினைக்கிறோம். கார்மோசெபினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம் முன்னாடி. எனிவே ஐ வில் ஷோ இட் டு யூ, பட் இட் இஸ் தேர். It will come. Okay. So next one is a ring present in loxapine. லொக்சபின்ல வந்து லொக்சபின்ங்கிறது என்னது? இது லொக்சபின்ல என்னது? இது வந்து இதோடைய அனலக் ஆஃப் என்னது? என்ன என்ன லக்சபின்ல வந்து என்ன இது இருக்கு? ரிங் பிரசன்ட் இன் லக்சபின்.
லெட்ஸ் see this see லக்சபின்ல என்ன இருக்கு இங்க பாருங்க டைபென்ஸ் ஓகே டைபென்ஸ் அசப்பின் ஓகே டைபென்ஸ் அசப்பின் பட் டைபென்ஸ் அசப்பின் மட்டும் இல்ல இதுல வந்து என்னது ஓ வந்து ஒன்று சேர்ந்துருக்குது இதெல்லாம் இருக்காது முதல்ல அசப்பின்ல இங்க பாருங்க டைபென்சோ லாக்சபின் இது பட் டைபென்சோ ஆக்சசபின் ரிங் இது வந்து பேர் என்னது டைபென்சோ ஆக்சசபின் ரிங்கிறது நீங்க என்ன சொல்லணும்னா பேசிக் ஸ்கெலிட்டான் என்ன இருக்குன்னா இதுதான் பேசிக் ஸ்கெலிட்டான் டைபென்ஸ் அசப்பின் தான் டைபென்ஸ் ஆக்சோசபின் ஓகே டைபென்ஸ் அசப்பின் பென்சோ டயசிபின் இல்ல டைபென்ஸ் அசிபின் பென்சோ டயசிபின் வேற டைபென்ஸ் அசப்பின் வேற டைபென்ஸ் பென்சோ டயசிபின் வேற இது டைபென்ஸ் அசப்பின் டைபென்ஸ் ஆக்சசபின் ஓகே டைபென்ஸ் அசப்பின்ல என்னன்னா இந்த பார்த்தோம் டைபென்ஸ் அசப்பின்ல டைபென்ஸ் அசப்பின்ல வந்து எதாவது கார்பமசெப்பின் அதே தான் டைபென்ஸ் அசப்பின் தான் வரும் பென்சோ டைசிபின்ங்கிறதெல்லாம் வேற டைபென்ஸ் அசப்பின் வேற நல்லா கேட்டுங்க இது டைபென்ஸ் அது பென்சோ டயசெப்பின் அது வேற ஓகே டயசிபம் எல்லாம் பென்சோ டயசிபம் அல்ப்ரோஸ் இது டைபென்ஸ் அசப்பின் டைபென்சோ ஆக்சசெப்பின் ஓகே இம்யூனோஸ்டில்பன் சொல்லலாம் பட் வந்து சம்டைம் வந்து இது வந்து ஆக்சசெப்பின் இதுதான் ஸ்கெலிட்டான் இருக்கு இங்கே பாருங்க அந்த ஸ்கெலிட்டான் இருக்கு அடுத்து இதில் என்ன வந்து அடிஷனல் ஸ்ட்ரக்சர் என்ன சேர்ந்துருக்கு அப்படின்னா இது பேர் என்னது இது பேர் என்னது பிப்ரசின் பிப்ரசின் அதாவது உள்ள ரிங் இருந்துச்சுன்னா பைரசின் ரிங் இல்லாமல் பிப்ரசின் இது வந்து பிப்ரசின் ரிங் டைபென்சோ ஆக்சசெப்பின் அண்ட் பிப்ரசின் ரிங் பிரசன்ட் இன் லெக்சபின் ஓகே இது பேர் பிப்ரசின் பேர் உள்ள ரிங் இருந்துச்சுன்னா அது பேர் பைரசின் நல்லா கேட்டுங்க உள்ள ரிங் இருந்துச்சுன்னா பைரசின் ரிங் இல்லைன்னா பிப்ரசின் பார்த்துங்க ரிங் இல்லைன்னா அது பேர் பிப்ரசின் உள்ள ரிங் இருந்துச்சுன்னா பைரசின் ஓகே இது வந்து இப்போ இதில் இருக்குது அதான் வந்து என்ன கேட்குறாங்க லக்சபின்ல வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ரிங் பிரசன்ட் இன் லக்சபின் அப்படின்னா பிப்ரசின் இருக்கு ஆனால் இதில் முக்கியமாக வந்து டைபென்ஸ் ஆக்சோசபின் ஸ்கெலிட்டான் இது பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னது டைபென்ஸ் ஆக்சோசபின் ரிங் இதில் லக்சபின் கார்பமசெப்பின் என்ன இருக்கு இம்யூனோஸ்டில்பன் தான் அதே சமயத்தில் கார்பமசெப்பின்லையும் டைபென்செசிபின் தான் கார்பமசெப்பின் இம்யூனோஸ்டில்பன் இருந்தாலும் இதே ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் கார்போசெப்பின்லையும் டைபென்ஸ் அசெப்பின் தான் இருக்கும் ஆனால் ஆக்சசெப்பின் ஓ இருக்காது இதில் இங்கே தான் இருக்கும் இது மட்டும் தான் இருக்கும் டைபென்ஸ் அசெப்பின் ஓகே நெக்ஸ்ட் which of the following anti-epileptic drugs which of the following is a anti-epileptic drugs gabapentin என்னது gabapentinங்கிறது காபா என்ன 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 ஸ்ட்ரக்சரில் வந்துச்சு முதல்ல காபா வருது சைக்ளிக் காபா ரிசெப்டார்ஸ் சைக்ளிக் காபா ரிசெப்டார்ஸ் அப்போ காபாபென்டின் என்னது அது வந்து ஒரு ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் தான் ஓகே ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் காபாபென்டின் ப்ரிகாபாலின் ரெண்டுமே சைக்ளிக் காபா லோமோட்ரேஜின்ங்கிறது என்னது ஆன்டி எபிலெப்டிக் காபாபென்டின் ப்ரிகாபாலின் அண்ட் லோமோட்ரேஜின்ங்கிறதும் இருக்கு டோப்ரமேட்டும் இருக்கு which one is anti following which of the following is anti-epileptics but some barbiturates okay phenytoin இருக்கு கார்பமசெப்பின் ஈத்தோசக்சமைட் ட்ரைமெதோடைன் வால்ப்ரோயிக் ஆசிட் இது அடுத்து லோமோட்ரைஜின் இருக்கு குளோனஸ் இருக்கு காபாபென்டின் ப்ரிகாபாலின் இருக்கு டோப்ரமெட்டும் இருக்கு இப்போ கிளாசிஃபிகேஷன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க கொஸ்டின் இஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் ஃபாலோயிங் இஸ் ஆன்டி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆன்டி ஓகே எல்லாமே இதில் எல்லாமே ஆன்டி எபிலெப்டிக்ஸ் தானே காபாபென்டின் அது தானே ஆன்டி எபிலெப்டிக்ஸ் தான் ப்ரிகாபாலின் இருக்கு லோமோட்ரைஜின் இருக்கு டோப்ரமெட் இருக்கு. So what is the question? Anyway, just skip it. We will see for finally what is the real questions on this. Okay. Next, which of the following is a barbiturate derivative? Which of the following is a barbiturate derivatives? இது பாருங்க பாராமித்தோடயோன் இது என்னது ஆக்சோசோலுடன் டயோன் டெரிவேட்டிவ்ஸ் ஆக்சோசோலுடன் ட்ரைமித்தோடயன் பாராமித்தோடயன்ங்கிறது என்னது
ஆக்சஸ் சொல்லிட்டு டைமென்ஷன் டெரிவேட்டிவ்ஸ். ஃபினோஃபார்பிட்டோன் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஏ பார்பிச்சுரேட் டெரிவேட்டிவ். ஃபினோஃபார்பிட்டோன். லோமோட்ரேஜுங்கிறது வேற. ஓகே. குளோபாசம்ங்கிறது என்னது? குளோபாசமும் வேற. இது குளோபாசம் என்ன டெரிவேட்டிவ் இது? குளோனசிபம், ஆக்சசிபம், ஓகே. அல்ப்ரோசோலம் குளோனசிபம்லாம் இருக்குல்ல, இது பென்சோடைசிபின் டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாம். இப்போ லோமோட்ரேஜன் இல்லை, இப்போ ஃபினோஃபார்பிட்டோன் போய் ரைட் ஆன்சர். 17 ஃபினோஃபார்பிட்டோன் இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். ஃபினோ பார்புஜிரேட்ஸ். பார்புஜிரேட்டில் ஃபினோஃபார்பிட்டோன், ஓகே. எம்எஃப்ஆர்பிட்டோன். அப்புறம் ஹெடன்டைனில் இதெல்லாம் ஓகே. இம்யூனோஸ்டிமுலன்ட் கார்மோசெப்பின், ஓகே. ஆக்சசோடைன், ட்ரைமெத்தோடைன், பாராமெத்தோடைன், ஓகே. அப்போ இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு, ரைட்? Which of the following is a cyclic GABA analog? Which of the following is a cyclic GABA analog? டோப்ரமேட்டுங்கிறது நியூ ட்ரக்ஸ். ட்ரைமத்தோடைனுங்கிறது ஆக்சசோல்டைன் டயோன் டெரிவேட்டிவ். எத்திட்டாயின், எத்திட்டாயின் ஃபில்டைன் தான். அது என்னது? ஹெடன்டைன் டெரிவேட்டிவ். ப்ரீகாபாலின். வாட் இஸ் ப்ரீகாபாலின்? ப்ரிகாபாலின் இஸ் ஏ சைக்ளிக் காபா அனலக். ப்ரிகாபாலின் அல்லது காபாபெண்டின் ரெண்டுமே சைக்ளிக் காபா அனலக் இஸ் அ ரைட் ஆன்சர். ப்ரிகாபாலின் will be a right answer. ஓகே. ஃபைண்ட் த கிவன் ஸ்ட்ரக்சர். என்ன ஸ்ட்ரக்சரு? என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க. முதல்ல சொன்னது தான், ஓகே. இது பேரு இது பாருங்க. CH3, CH2, CH2, CH, COH. இவங்க ஒன்று, ஒரு கார்பன், ரெண்டு கார்பன், மூணு கார்பன், நாலு கார்பன், அஞ்சு கார்பன், ஓகே. அப்போ அஞ்சு இருக்கு. பெண்டோ ரெண்டு இருக்கு. இங்கே ப்ரொப்பேன் கேஸ் ஒன், ஒன், டூ, த்ரீ, மூணு கார்பன் ப்ரொப்பேன் இருக்கு, ஓகே. அப்போ இது என்ன சொல்றது? 2 ப்ரொப்பைல் சோடியம் பென்டோனேட். இது பேர், அது பேர் என்னது? வால்ப்ரோயிக் ஆசிட். நத்திங் பட் வால்ப்ரோயிக் ஆசிட். வால்ப்ரோயிக் ஆசிட் இஸ் அலிஃபாட்டிக் ஆசிட், ஓகே. வால்ப்ரோயிக் ஆசிட். இது பாருமா, ஒரு கார்பன், ரெண்டு கார்பன், மூணு கார்பன், நாலு கார்பன், அஞ்சாவது கார்பன், ஓகே. அஞ்சு கார்பன் இருந்துச்சுன்னா என்னது? மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன், ரைட்டா? இங்கே சோடியம் வால்பரேட் தான் நம்ம படிப்போம், ஓகே. இங்கே CO மைனஸ் Na ப்ளஸ் வரும். அப்போ சோடியம். இப்போ பார்த்துங்க, இது ஃபர்ஸ்ட் கார்பன், ரெண்டாவது கார்பனில் 2 ப்ரொப்பைல் பாருங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, 2 ப்ரொப்பைல் சோடியம் பென்டோனேட். தட் இஸ் அ ரைட் ஆன்சர். என்னது? 2 ப்ரொப்பைல் சோடியம் பென்டோனேட்டுங்கிறது என்னது? அதுதான் வந்து கெமிக்கல் நேம். அது பேர் வால்ப்ரோயிக் ஆசிட். வால்ப்ரோயிக் ஆசிட் என்ன கொடுத்துருக்கு? வால்ப்ரோயிக் ஆசிட் இஸ் அ ரைட் ஆன்சர். ஃபைண்ட் த வால்ப்ரோயிக் ஆசிட்ங்கிறது ஆசிடு. சோடியம் பென்டோனேட், சோடியம் சால்ட் இருந்துச்சுன்னா சோடியம் வால்பரேட். தட் இஸ் என்னது? எஸ்டர் ஃபார்ம். சோடியம் வால்பரேட்டுங்கிறது எஸ்டர் ஃபார்ம், சால்ட் ஃபார்ம், ஓகே. தட் இஸ் அ ரைட் ஆன்சர். வால்ப்ரோயிக் ஆசிட் இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். புரியுதா அபிராமி? ஏதாவது புரியுதா நான் சொல்றது இதுல? சார் புரியுது சார். புரிஞ்சா? இப்போ இட் இஸ் அலிஃபாட்டிக், ஓகே. அஞ்சு கார்பன் இருந்துச்சுன்னா பென்டோன். இதுல ஹச் எடுத்துட்டு ஆக்சுவலி சோடியம் இருந்துச்சுன்னா சோடியம் வால்பரேட்டு, 2 ப்ரொப்பைல். இதுதான், ரைட். இப்போ ஒன்று ஓகே. பார்ப்போம் ஸ்ட்ரக்சர். எஸ் சார். ஃபினோபார்பிட்டோனுக்கு வேற கொடுத்தோம். வைகா பாக்டீரியன்லாம் வேற இதில். காபா பண்டைங்கிறது காபா அனலுக்கு, ஓகே. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட். ஓகே சார். எக்ஸ்பிளேஷன் பாருங்க. இது பாருங்க, வால்பரைக் ஆசிட் பாருங்க. இதுதான். இப்போ ஃபினோபார்பிட்டால்ங்கிறது என்னது? ஃபினோபார்பிட்டால்ங்கிறது இங்கே பாருங்க, ரெண்டு இப்படி அடிச்சிடணும். கட் பண்ணோம்னா யூரியா, இதான் இப்படி கட் பண்ணணும். யூரியா, இது பேர் மெண்டலிக் ஆசிட். அதாவது 5 ஈத்தைல் 5 ஃபினைல். 5 ஈத்தைல் அஞ்சாவது இடம். இது பேர் பாருங்க, 1 2 3 4 5. 5 ஈத்தைல் 5 ஃபினைல். 5 ஈத்தைல் 5 ஃபினைல் பார்போஜிலிக் ஆசிட், ஃபினோபார்பிட்டான். அடுத்து காபா பெண்டின். காபா பெண்டின்னா சைக்ளோஹெக்சேன். காபா பெண்டின்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா சைக்ளோஹெக்சேன். காபா பெண்டின்ல பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னதுக்கு? சைக்ளோஹெக்சேன். அதான் காமா பெண்டின்ல. வைகா பாக்டீரியனில் வந்து என்னதுங்க? இது COOH ஆசிட் தான். ஆசிட் இருக்கு. 2 அமினோ, ஓகே. 2 அமினோ, 1 2 3 4 5 6
6. அப்போ ஹெக்ஸனாயிக் ஆசிட். ஓகே, வைகாபக்டர்ங்கிறது ஹெக்ஸனாயிக் ஆசிட். இப்போ 2 1 2 3 அமினோ ஹெக்ஸனாயிக் ஆசிட் அப்படிங்கிறது ரைட் வைகாபக்டர். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்ல வர்றேன். வால்ப்ரோயிக் ஆசிட் இது பார்த்துக்குங்க, ஈஸியாக செஞ்சிடணும். என்ன வால்ப்ரோயிக் ஆசிட்னா பெண்டன் இது கீழே வச்சுக்கோங்க. 2 ப்ரொபைல் பெண்டனாயிக் ஆசிடோட சொல்லலாம். 2 ப்ரொபைல் பெண்டனாயிக் ஆசிட். ஓகே, தட் இஸ் ரைட். அதாவது சோடியம் சால்ட் இருந்துச்சுன்னா 2 ப்ரொபைல் சோடியம் பென்டனேட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட், இந்த கிவன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெப்போஃபார்பிட்டோன் இங்கே பாருங்க, இந்த பதில எம்இனாலே மீத்தல்னு அர்த்தம். ஓகே, ஃபினோஃபார்பிடோன். ஓகே, அந்த எக்ஸுங்கிற குரூப்பில் என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. ஃபினைல் இருந்துச்சுன்னா ஃபினோஃபார்பிடோன், அந்த எக்ஸுக்கு பதிலாக மீத்தைல் இருந்துச்சுன்னா என்ன, மீத்தைல் குரூப் இருந்துச்சுன்னா மெப்போஃபார்பிடோன். பாருங்க, இந்த எக்ஸுங்கிற இடத்துல என்ன போட்டால் மெப்போஃபார்பிடோனா வரும், மெப்போஃபார்பிடோனா வரும் அப்படின்னா பைரோல் குரூப் ப்ரெசென்ட்டா, இல்லை பென்சன் குரூப் ப்ரெசென்ட்டா, அதை எடுத்துடுறாங்க. ஃபியூரான் குரூப் ப்ரெசென்ட்டா, இமிடசோல் எது கேட்குறாங்க. இந்த கிவன் ஸ்ட்ரக்சர் மெப்போஃபார்பிடன் எக்ஸ் இஸ் வாட் அப்படின்னா ஃபினைல் மெப்போஃபார்பிடன் பென்சின் இமிடசோல் குரூப் ஃபியூரான் குரூப். லெட்ஸ் see the structure. COO next to CH3 NH CH3. okay okay ஓகே, இந்த பாருங்க, ரைட். இப்படி கட் பண்ணோம்னா இது 5 ஈத்தேல் 5 ஃபினைல் இருக்கட்டும், ரைட். 5 ஈத்தேல் 5 ஃபினைல், ரைட். இந்த இடத்துல வந்து ஃபினைல், இங்கே பாருங்க, இது பார்போஜினிக் ஆசிட் டோட்டலாக. மீத்தேல் குரூப் இப்போ யூஸ்வலாக இங்கே பாருங்க, இந்த இடத்துல கொண்டு போகிறாங்க பாருங்க, ஃபினோஃபார்பிடன் பாருங்க, இந்த பேர் ஃபினோஃபார்பிடனா, இது பேர் ஃபினோஃபார்பிடன். இப்படி கட் பண்ணோம்னா யூரியா அண்ட் மெட்டலிக் ஆசிட், ரைட்டா. இது ஈத்தேல் குரூப்பு, இது ஃபினைல் குரூப். ஓகே, இந்த இடத்துல NH இருக்குல்ல, இந்த இடத்துல எந்த பொசிஷனில் 1 2 3 4 5 தேர்டு பொசிஷனில் CH3 இருந்துச்சுன்னா பேர் மெப்போஃபார்பிடன், அதான் இங்கே போகிறோம். மற்றெல்லாம் ரிமைன் சேம். இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பென்சின் ரிங். ஓகே, அப்போ பென்சின் ரிங், பென்சின் குரூப் ப்ரெசென்ட். ஓகே, இந்த இடத்துல பென்சின் குரூப் ப்ரெசென்ட். இந்த பாருங்க 1 2 3 1 2 3 4 5. ஓகே, இப்போ இந்த தேர்டு பொசிஷன் மூலம் காமிச்சுன்னு அங்கே தான் CH3 சேர்ந்துருக்குது. அப்போ மீத்தைல் ஃபினோஃபார்பிடன் பேர் மெப்போஃபார்பிடன். இதுதான் பென்சின் குரூப் இஸ் ப்ரெசென்ட். லெட்ஸ் see what is the explanation. எஸ், இது பாருங்க, C6H5 பென்சில் குரூப் தான். X is equal to C6 பென்சில் குரூப், அது பென்சில் குரூப்னு சொல்லலாம், ரைட்டா. புரிஞ்சா? இது ஈஸி. இப்போ மீத்தைல், இந்த மீத்தைல்ங்கிறது இந்த தேர்ட் நைட்ரஜனில் போய் ஃபர்ஸ்ட் நைட்ரஜன். ஓகே, 1 2 3 4 5. ஓகே, அதே போல் 1 2 3 4 5. ஓகே, அல்லது ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்பில் CH3 சேர்ந்துருக்குது. ஃபர்ஸ்ட் குரூப்பில் CH3 பண்ணால் மெப்போஃபார்பிடன், ரைட். இப்போ விச் பேசிக் ரிங் ப்ரெசென்ட் இன் மெஃபிடைன், மெஃபினைட் என்ன, மீத்தில் தான். ஃபெனிடைன் மூலம் பார்த்தோம். ஃபெனிடைனில் என்ன பார்த்தோம், ஹைட்ரன்டைன். ஃபெனிடைன்ங்கிறது என்னது, ஹைட்ரன்டைன் யூனிட். ஹைட்ரன்டைன் என்னது, இமிடசோலின். அதாவது 5 மெம்பர் இருக்குது. 5 மெம்பரில் 1 3 பொசிஷனில் NH இருக்குது, இதில் NH இருக்கிறதுனால இமிடசோலின் சொல்லணும். அப்போ மீத்தில் ஃபெனிடைன் அப்படின்னா என்ன, இந்த பாருங்க, இமிடசோலின் இருந்துச்சா, இமிடசோலின் தான் ரைட் ஆன்சர். மீத்தில் ஃபெனிடைன் அப்படின்னா ஃபெனிடைனில் ஒரு மீத்தல் குரூப், ஏதாவது ஒரு அமோனியா எண் இருக்குல்ல, எண்ணில் வந்து ஒரு மீத்தல் குரூப் ஜாயின் பண்ணியிருக்கும், அதுதான் ஃபெனிடைன். இப்போ மெஃபினிடைன்னா மீத்தல் ஃபெனிடைன், அதான் எம்இனா மீத்தல் ஃபெனிடைன். அப்போ விச் பேசிக் ரிங் ப்ரெசென்ட், பேசிக் ரிங் எங்கே என்ன இருக்குன்னா இமிடசோல் தான். ஓகே, இமிடசோல் தான் பேசிக்கு. ஃபியூரான்னா O இருக்கும், தைசோல்னா SH இருக்கும், ஃபிரோல்னா NH தான். ஃபிரோல்னா NH மட்டும்தான் இருக்கும், ஒரு தான் இருக்கும் ஃபிரோல். இப்போ இமிடசோலின் 1 3 பொசிஷனில் இருக்கும், இதுதான் ரைட் ஆன்சர். பாருங்கள், இப்போ எக்ஸ்பிளேஷன் என்ன சொல்லுது, இது பாருங்கள். மெஃபினிடைனில் இது பாருங்கள், இந்த மீத்தல் குரூப்பு, இந்த தேர்ட் பொசிஷனில் மீத்தல் குரூப் சேர்ந்ததுனால, அதர்வைஸ் இட் இஸ் எ ஃபெனிடைன் தான். ஓகே, ஃபிஃப்த் பொசிஷனில் 5 ஈத்தல் 5 ஃபினைல். ஓகே, 5 ஈத்தல் 5 ஃபினைல் 1 2 3 1 2 3
ஹைடன்டைன்னா இட் இஸ் அ கீட்டோன். இப்போ இமிடசோலின் ஒன் த்ரீ பொசிஷன் ஒன்றுன்னா இமிடசோலின். ஓகே, ஒன் த்ரீ பொசிஷன்ல இருக்கு இமிடசோலின். இதெல்லாம் மொத்தம் சேர்த்து பேர் என்னது? ஹைடன்டைன் பேரு. அப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, என்ன பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா இட்ஸ் அ ஹைடன்டைன் அல்லது இமிடசோலின். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னது? இமிடசோலின்ங்கிறது முக்கியமானது. ஒன் த்ரீ பொசிஷனில் ஒன் த்ரீ பொசிஷனில் NH இருக்கிறதுனால இமிடசோலின். இப்போ ஃபைவ் ஈத்தைல் இருங்க, ஃபைவ் ஈத்தைல், இந்த த்ரீ மீத்தைல், ஃபைவ் ஃபினைல், இமிடசோலின், டூ ஃபோர் டயோன். டூ ஃபோர் டயோன் கீட்டோன் இருக்குது. ஃபெனிடைன்ங்கிறது ஒரு கீட்டோன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஃபெனிடைன்ங்கிறது ஹைடன்டைன். ஃபெனிடைன் வந்து ஹைடன்டைன். இது எல்லாம் சேர்ந்து ஹைடன்டைன் மாலிகோல். பட் இதில் ஹைடன்டைன் வந்து என்ன பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இமிடசோலின். ரைட், பார்த்துங்க. இதான் வந்து முக்கியமாக எல்லாம் புரியும் நினைக்கிறேன். புரியலன்னா சொல்லிடுங்க. ஆனால் இங்கே மெஃபிடைன் ஃபெனிடைன் அப்படின்னா மீத்தல் ஃபெனிடைன். இந்த தேர்ட் பொசிஷனில் CH3 இருக்கிறதுனால மீத்தல் ஃபெனிடைன் அப்படிங்கிறது பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the ethyl group in which position of ethosuximide? Succinamide. Okay, succinamide derivative. Succinamideனா என்னது? CH3 CHOH COH CH3 CHOH COH. இதான் சக்சினிக் ஆசிட். CH3 CHOH COH CH2 CHOH COH CH2 COH தான் சக்சினிக் ஆசிட் பேர். நத்திங். இப்போ எந்த பொசிஷன்ல ஈத்தல் குரூப் பிரசன்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் ஆஃப் ஈத்தோசக்சிமைடு. அப்போ ஈத்தல் குரூப் பிரசன்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் ஆஃப் சக்சினமைடு, அதான் வந்து ஈத்தோசக்சிமைடு அப்படின்னு பேரு. பாருங்க, ஓகே, எக்ஸ்பிரஷன்ல. பட் வந்து இதில் பார்த்துங்க, ஈத்தல் குரூப் எங்க இருக்கு அப்படின்னா சக்சினமைடுல ஃபிஃப்த் பொசிஷன், அதாவது ஃபிஃப்த் ஈத்தல் குரூப் பிரசிடென்ட் தேர்ட் பொசிஷன் ஆஃப் த ஈத்தோசக்சிமைடு. இங்கே ஈத்தல் குரூப் பிரசிடென்ட் செகண்ட் பொசிஷன் ஆஃப் ஈத்தோசக்சிமைடு. ஈத்தல் குரூப் பிரசன்ட் அண்ட் ஃபோர்த் C4, ஈத்தல் குரூப் பிரசன்ட் C5. பட் வந்து இது என்னது? த்ரீ பொசிஷன். ஈத்தல் குரூப் பிரசன்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் ஆஃப் சக்சினமைடு, ஈத்தோசக்சிமைடு. Next is identify the given structure name. Pyrimidone, mefenatine, given the structure name. Pyrimidone என்ன இருக்கு? பிரிமிடோன்ங்கிறது பார்புஜினேட். ரைட்டா? பிரிமிடோன்ங்கிறது பார்புஜினேட். மெஃபினிடைன் ஹைடன்டைன், அதாவது இமிடசோலின், வால்ப்ராயிக் ஆசிட், நன்னாதேபோ. இப்போ ஏ பிரிமிடோன் ரைட் ஆன்சர். ஏ பிரிமிடோன்ங்கிறது ரைட் ஆன்சர். என்னது? ஐடென்டிஃபை த ஸ்ட்ரக்சர் நேம். என்ன ஸ்ட்ரக்சர் நேம்? ஏதோ ஸ்ட்ரக்சர் இருக்கு, பார்க்கலாம் என்னன்னு. ஈத்தோசக்சிமைடு பாருங்கம்மா. ஈத்தோசக்சிமைடில் த்ரீ ஈத்தைல் பைரோலுடின் ஈத்தோசக்சிமைடு. CH2 CO. சி ஆக்சுவலாக வந்து அலிஃபாட்டிக் தான் இது சக்சினமைடு. அலிஃபாட்டிக் தான். பட் வந்து வென் இட் இஸ் எ ஃபியூஸ்டு அப்படிங்கும்போது இது ஹைடன்டைன் மாதிரி காட்டுறாங்க. இங்கே பாருங்க, இது வந்து ஹைடன்டைன் மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி திரிமித்தல் ஒன் பைரோலிடின், த்ரீ ஈத்தைல், த்ரீ மீத்தைல், பைரோலிடின். சரி, ஒன் த்ரீ பொசிஷனில் இங்கே என்ன வச்சிருக்கு? ஓகே, ஒன் த்ரீ பொசிஷனில் பைரோலிடின். ஓகே, ரைட். இங்கே வந்து எண்ணெல்லாம் இல்லை. ஆக்சுவலி திஸ் இஸ் அ ஃபோர்த் பொசிஷன். இதில் பைரோலின் இல்லை. ஆக்சுவலாக இதில் பைரோலிடின்னா என்னது? முதல்ல பார்த்தா பைரோலின், ஹைடன்டைனில் பைரோலின் இருந்தது. இதில் வந்து என்னது? பைரோலிடின் அப்படின்னா ஸ்ட்ரக்சரே வந்து சேச்சுரேட்டடாக இருக்குது. நோ நீட் ஆஃப் எனி புட்டிங் எனி பாண்ட். ஸோ பைரோலிடின். ஓகே, இப்போ திரிமித்தல் பைரோலிடின் 2,5 டயோன்.
இப்போ பேசிக் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஹைட்ரடைனுக்கு இருக்கும். ஹைட்ரடைனில் ஆக்சுவலாக ரெண்டு, ஓகே, இமிடசோலிடின் 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 ரிங் இருக்கு. ஹைட்ரடைனில் இமிடசோலிடின் ரிங் இருக்கு, ஏன்னா ரெண்டு நைட்ரஜன் இருக்கு. பட் இங்கே இது ஃபியூஸ்டு ரிங். ஆக்சுவலி இட் இஸ் அலிஃபாட்டிக். ஆக்சுவலி இட் இஸ் a ஃபியூஸ்டு ரிங். ஆக்சுவலி NH2 ஒன்று தான் இருக்கு, என்கிறது ஒன்று தான் இருக்கு. அப்போ இட்ஸ் பைரோலிடின் பிகாஸ் சேச்சுரேட்டட்ல பைரோலிடினா இருக்கு. 2,5 டை ஒன்று இருக்கு. ஈத்தோ செக்ஸ்மேன்ல என்னது தேர்ட் பொசிஷன்ல வந்து ஈத்தல் குரூப் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து பைரோலிடின், அது இமிடசோலிடின், இது பைரோலிடின். ஏன்னா ஒரே ஒரு நைட்ரஜன் தான் இருக்கு, இது ஃபியூஸ் ஆனதுனால. என் கார்போமைல் 2 ஃபினைல் அசிட்டமைடு ஐயூபிஎஸ். என்னது என் கார்போமைல் 2 ஃபினைல் அசிட்டமைடு ஐயூபிஎஸ்ஏஎஃப் என்னது ஃபெனசிமைடு, ஃபினாசிமைடு, ஃபென்செக்சிமைடு, மெஃபில்டைன். மெஃபில்டைனா ஹைட்ரடைன். இதில் வந்து அசிட்டமைடு, இதில் ரெண்டும் தான். ஃபினாசிமைடு இருக்குது. ஆ ஃபினாசிமைடு இஸ் ரைட் ஆன்சர் ஆக்சுவலி. ஓகே, என் கார்போமைல் CO. கார்போமைல்னா CO இருக்கும். CO OH வராது. CO வந்து அதோட சேர்த்து ஒரு CH2 கார்போமைல் 2 ஃபினைல் அசிட்டமைடு. அப்போ வந்து ஃபினாசிமைடு. ஓகே, ஃபினாசிமைடு இஸ் அ ரைட் ஆன்சர். ஐடென்டிஃபை த கிவன் ஸ்ட்ரக்சர் நேம். ஓகே, இதான் இதுதான் முதல்ல கேட்டதில்ல. 22 கொஸ்டின். ஐடென்டிஃபை த கிவன் ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்க, இது வந்து பிரிமிடோன் 5 5 ஃபினைல் 5 5 ஃபினைல். இங்கே ஒரு கீட்டோன் இருந்துச்சுன்னா இது பேர் வந்து பார்பிச்சுரிக் ஆசிட். ஓகே, இதுக்கு இங்கே ஒரு கீட்டோன் இருந்துச்சுன்னா பார்பிச்சுரிக் ஆசிட். பட் இதில் கீட்டோன் இல்லை. ஆனால் வந்து கீட்டோன் இருந்துச்சுன்னா அது பேர் ஃபினோஃபார்மேட்டான். ஆக்சுவலி கீட்டோன் இருந்துச்சுன்னா ஃபினோஃபார்மேட்டான். பட் இங்கே இல்லைனால இது பேர் வந்து பிரிமிடோன். இது ஆக்சுவலாக இப்போ மெட்டபாலைட் வந்து ஃபினோஃபார்மேட்டோட மெட்டபாலைட் வந்து பிரிமிடோன் தான். ஆக்டிவ் மெட்டபாலைட். ஃபினோஃபார்மேட்டனுடைய ஆக்டிவ் மெட்டபாலைட் பிரிமிடோன் தான். பார்த்துங்க, அதாவது ப்ரீகர்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் அ பிரிமிடோன். இட்ஸ் அ ரைட் ஆன்சர். திஸ் இஸ் அ பிரிமிடோன். ஓகே, பார்பிச்சுரிக் ஆசிட்ல என்ன இருக்குது? இது என்ன ஸ்ட்ரக்சர்? இது வந்து இமிடசோலின். ஓகே, இட் இஸ் அ பைரிடின். பிரிடின் 1 3 பொசிஷன்ல என்ன இருக்கு? 1 3 பொசிஷன்ல வச்சா என்னது? 1 3 பொசிஷன்ல என்ன 5 மெம்பர்டு 5 1 3 பொசிஷன்ல என்னமா வந்தா என்னமா சொல்றது? பிரிடின், pyrimidine. It is a pyrimidine nucleus. Okay, it is a pyrimidine nucleus. NH இதுலயே இங்க வந்தா பைரசின். இதுல வந்து ரிங் போட்டானா பைரசின் அல்லது பிப்ரசின். ஓகே, இதுல இதே இந்த NH இங்க வந்துச்சுன்னா பிப்ரசின். இது பேரு பிரிமிடின். இதே ரிங் போட்டு NH வந்துன்னா பிப்ரிடின். இங்க வந்துச்சுன்னா 1 4 ரிங் போட்டுச்சுன்னா பைரசின். இதே ரிங் வந்துச்சுன்னா இட்ஸ் பிப்ரிடின் வரும். பட் ரிங் வராமல் இருக்கனால பிரிமிடின் வரும். இது வந்து ஓகே. ஸோ இட் இஸ் அ பிரிமிடின். இந்த பாருங்க, பிரிமிடின். ஓகே, அப்போ பிரிமிடின் நியூக்ளியஸ் இதில் என்ன இருக்கு? பிரிமிடின் நியூக்ளியஸ் இருக்கு. அதனால பிரிமிடோன் அப்படின்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. என் கார்போமைல் 2 ஃபினைல் அசிட்டமைடு. என் கார்போமைல் CO NH2 கார்போமைல். என் கார்போமைல் 2 ஃபினைல் அசிட்டமைடு. 2 ஃபினைல். என் கார்போமைல் 2 ஃபினைல் C6H5 அசிட்டமைடு CONH2. என் கார்போமைல் இந்த CO N
CO CH2 C6. அப்போ two phenyl one car N carbonyl two phenyl acetamide. அப்போ phenazimide. Phenazimide is the right answer. Which of the following contains a piperidine side chain? Which of the following contains a piperidine side chain? Piperidine என்னது trifluperidol, thiaridazine, thiaridazine. Thiaridazine என்னது? Thiaridazine phenothiazine வரும். ஓகே பட் சைடு செயின் என்ன இருக்கு? லிவோசல்பரைடு இது இல்லை. ஜிப்ரோசிடோன். இப்போ ட்ரைஃப்ளூபெரிடால். ட்ரைஃப்ளூனா 3 ஃப்ளூரின் இருக்கும். இங்கே அது இல்லை. அது வந்து ஹெலோபெரிடால்லாம் பார்த்தோமா இல்லையா? என்னது ஹெலோபெரிடால்? என்னது? பியூட்ரோஃபினோன் டெரிவேட்டிவ்ஸ். இதெல்லாம் ட்ரைஃப்ளூபெரிடால்னா பியூட்ரோஃபினோன் டெரிவேட்டிவ். தயாரிடைஸ்ங்கிறது ஃபினோதைசின் குரூப். ஃபினோதைசின் குரூப்பில் சைடு செயின் என்ன அப்படின்னா தயாரிடைசின். அப்போ என்னது? பிப்ரிடின். பிப்ரிடின் சைடு செயின் இருக்கு. அப்போ தயோ தயோரிடசைன் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். லெட் சி தி எக்ஸ்பிளனேஷன். இது பாருங்க, ஃபினாசிமேடு முதல்ல பார்த்தா ஃபினாசிமேடுக்கு என் கார்பமைல். என் கார்பமைல் இது அசிட்டமைடாக இருக்கும். இது என் கார்பமைல். ஓகே, என் கார்பமைல் 2 phenyl 1 2 2 phenyl acetamide NH2 CO இல்லை அசிட்டமைட்னா CH2 CO NH2. இதுதான். இது என் கார்பமைல் 2 phenyl acetamide. இதுதான் ஃபெனாசிமைட். Which of the following is a MAO inhibitor? Mono amino oxidase inhibitors. எது? Mono amino oxidase inhibitor எது? மானோ அமினோ ஆக்சிடேஸ். எசிடுலோபுரம் இதெல்லாம் வந்து நியூ ட்ரக்ஸு. ஐசோகார்பாக்சைடு எல்லாம் வேற. வெனலாஃபாக்சின் வந்து வெனலாஃபாக்சின் என்னது? வெனலாஃபாக்சின் வந்து நாரெஃபினெஃப்ரின் அண்டு செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர். ஓகே, டோத்தியபின். டோத்தியபின்லாம் என்னது? ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ட். டோத்தியபின்லாம் ட்ரைசைக்ளிக் வரும் டோத்தியபின்லாம். அப்போ வெனலாஃபாக்சின் மேபி ரைட். ஏன்னா வெனலாஃபாக்சின் வந்து செரோட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டரில் வரும். ரீஅப்டேக் அல்லது நாரெஃபினெஃப்ரின் இருக்கு. என்ன சி பார்ப்போம். என்னது ஆன்சர்? ஸோ த ஃபாலோயிங் இஸ் ஓகே ஈவன் கிளாஸ் இஸ்னா ஆன்டிசைகாட்டிக்ஸ். ஓகே, ஃபினோதைசின்ஸில் பிப்ரசின்ஸ், ப்ரோமோசின்ஸ், குளோர்ப்ரோமோசின்ஸ். பிப்ரிடின் டெரிவேட்டில் தயாரிடைசின். இது பாருங்க, பிப்ரிடின் சைடு செயின் வந்து தயாரிடைசின். இது பிப்ரசின் சைடு செயின் ட்ரைஃப்ளூபெராசின். ஓகே, பியூட்ரோஃபினோன்ஸ் ஹெலோபெரிடால், ட்ரைஃப்ளூபெரிடால். தயோஸ் சிந்தேனில் தயோசிந்தேன். ஓகே, அதர் ஹெட்ரோசைக்ளிங்கில் லக்ஸோபின். லக்ஸோபின் இல்லாமல் பிப்ரசின் இருந்துச்சு. ரைட்டா? ஏடிபிக்கலில் க்ளோசிபின். இதெல்லாம் இப்போது என்ன கேட்டிருக்காங்க இங்கே? டோத்திபின். டோத்திபின்ங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. டோத்திபின் வந்து இல்லை. கொஸ்டின் என்னது? விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் மோனோ அமினோ ஆக்சிடேஸ். மோனோ அமினோ ஆக்சிடேஸ் வந்து இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐசோகார்பாக்சைடு வராது. பி வெனலாஃபாக்சின் will be right answer. வெனலாஃபாக்சின் will be right answer. ஏன்னா ரீஅப்டேக் மானோ அமினோ ஆக்சிடேஸ். மானோ அமினோங்கிறதுலாம் என்ன தெரியுமா? அது மானோ அமின் அப்படின்னா நாரட்டனலின் அட்டனலிங்கிறது மானோ அமின். அட்டனலின் நாரட்டனுங்கிறது மானோ அமின். மானோ அமினோ ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டர் அப்படின்னா இதுதான் ரீஅப்டேக். வெனலாஃபாக்சினாக இருக்கலாம். So that's all about this antipsychotic drugs as well as anticonvulsants. Very important things we have studied: anticonvulsant, antipsychotics, and anti-epileptics. Okay, these are the epileptics, antipsychotics, anticonvulsant, and chemistry. These are chemistry. But if we study in pharmacology, we can go for details regarding the mechanism of actions. This all mechanism actions, duration of actions, how it has been acting. அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன கைண்ட் ஆஃப் ஆக்டிவ். இப்போ எபிலெப்சின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 3 கைண்ட் ஆஃப் எபிலெப்சி.
கிராண்ட் மால், பெட்டிட் மால் அண்டு சைக்கோமோட்டர் எபிலிப்சி இதெல்லாம் வந்து எங்கே இருக்கும்? ஃபார்மகாலஜியில் இருக்கும். ஒன்னொன்னு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது அதில தான் தெரியும். இப்போக்கி பார்த்தோம்னா, எபிலிப்டிக் ட்ரக்ஸ்ல பார்த்தோம்னா என்னென்ன இருக்கு? கார்போமசெப்பின்லாம், இம்யூனோஸ்டில்பின் முக்கியமானது வந்து இப்போ நீங்க டோத்தியபின்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசைக்ளிக்ல படிச்சிருப்பீங்க. இன்னும் லெட்ஸ் யூ கோ ஃபார் அதர் ஒன் மோர் கிளாசிஃபிகேஷன் யூ ஹேவ் ஸ்டடிட்னா லெட்ஸ் சி. டோத்தியபின்ங்கிறது அதே தெரிஞ்சிடும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குளோரோப்ரோமிசன்ல வந்து இங்க என்ன பொசிஷன்ல 10த் பொசிஷன்ல இருக்கும். எப்பவுமே ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் குளோரோப்ரோமிசன்லாம். பட் குளோரோப்ரோமிசன்னா என்னது? ஆ 1, 2, 1, 2, 3, 4, 5, 6, 7 எப்படி நம்பரிங் பண்றது? 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதெல்லாம் வந்து ட்ரைசைக்ளின். இமிப்ரமின், இப்போ இமிப்ரமின், இப்போ டைபென்சசபின் இங்க பாருங்க முதல்ல பார்த்ததுக்கு கார்மசபின் இம்யூனோஸ்டில்பன் பார்த்துருப்போம் பார்த்தங்க முதல்ல. இது போல தான். ஆனால் அதில் வந்து இம்யூனோஸ்டில்பன்ங்கிறதுல வந்து இங்கே ஒரு கோடு போட்டிருப்பாங்க. ஓகே. பட் இமிப்ரமின் இது ட்ரைசைக்ளிக் டிபெசன் தான். டைபென்ஸ் அசபின் தான். டைபென்சசபின் நாட் பென்சோ டைசபின். ஓகே. பென்சோ டைஅசிபின் இல்லை. பென்சோ டைஅசிபின்ல வந்து டைஅசிபின்ல வந்து எப்பவுமே இது இருக்கும். ரெண்டு இது இருக்கும். இப்போ இது டைபென்சசபின். ஆனால் இங்கே பாண்ட் இல்லை. அதான் இமிப்ரமின். பட் இட்ஸ் அ 10th and 11 டைஹைட்ரோ பென்ஸ் டைபென்சசபின். டைபென்சசபின் இதுதான் டைபென்சசபின். அடுத்து வந்து இதெல்லாம் சின்ன சின்ன இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து இம்யூனோ டைபன்ஸ் பெராக்சிடின். பெராக்சிடினா ஃப்ளூஆக்சிடின். ஃப்ளூஆக்சிடின் ஜெனரலி கிளாசிஃபைட் as SSRI. இப்போ மானோ அமினோ ஆக்சிடேஸ் ஏ இன்ஹிபிட்டார்ஸ் இதெல்லாம் எந்த வருது? ரிவர்சிபிள் ஆஃப் மானோ அமினோ ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டார்ஸ் இதெல்லாம் முக்கியமானது பார்த்துங்க. ரிவர்சிபிள் இன்ஹிபிட்டார்ஸ் ஆஃப் மானோ அமினோ ஆக்சிடேஸ். மானோ அமினோ ஆக்சிடேஸ் வந்து மெக்லோபிமைட், குளோர்கைலின். இதுதான் குளோர்கைலின் தான் மானோ அமினோ ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டார்ஸ். மெக்லோபிமைட். ஓகே. இப்போ நாரட்ரினின் 5-HT ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார் இதெல்லாம் வந்து நாரட்ரினலினும் 5-HT ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னா டோத்தியாபின். இங்கே பாருங்க. அப்போ டோத்தியாபின் இதெல்லாம் ட்ரைசைக்ளிக் ஆன்டிடிபெசன்ட். இப்போ ட்ரைசைக்ளிக்ல இதெல்லாம் இமிப்ரமின் அமிட்ரிப்டின்லாம் ட்ரைசைக்ளிக்ல வருது.
டாக்ஸிபின் அது டோத்தியப்பின் வருது. பட் அதே சமயத்தில் நார் அட்ரினலின் 5 ரீப்டேக் இன்ஹிபிட்டார்ஸ் அதுவும் வந்து மானோ அமினோ ஆக்சிடேஸ் தான் வருது. அதுவும் மானோ அமினோ ஆக்சிடேஸ் தான் வருது. அப்போ வந்து டோத்தியப்பின் தான் ரைட் ஆன்சர். பட் வந்து வென்லாஃபாக்சின் அதே சமயத்தில் வென்லாஃபாக்சின் வரும் பார்ப்போம். ப்ரிடாமினன்ட்லி நார் அடனலின் ரீப்டேக் இன்ஹிபிட்டார் அப்படின்னா நாட் நாட் செரட்டிவ் செரட்டோனின் இதெல்லாம் வந்து ஃப்ளூஆக்சிடின் பெராக்சிட்டின் இதெல்லாம் செரோட்டோனின் அண்ட் நார் அட்ரினலின் ரீப்டேக் இன்ஹிபிட்டர் தான் வெனலாஃபாக்சின். வெனலாஃபாக்சின் வந்து செரோட்டோனினும் நார் அட்ரினலின் நார் எஃப்னெஃப்ரின் செரோட்டோனினும் நார் அட்ரினலின் ரீப்டேக் இன்ஹிபிட்டர் தான் வந்து வெனலாஃபாக்சின். அப்போ அதில் உள்ள கொஸ்டின் வந்து மோனோ அமினோ ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டர் ஃபைனலாக கட்டுறது. இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோனோ அமினோ ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னா டோத்தியப்பின் இதுதான் வரும். ஏன்னா மானோமின்னா என்னன்னா அட்ரினலின் எப்பவுமே நினச்சிக்கணும். மானோமின்ங்கிறது அது எப்படி வந்து அட்ரினலின் டோப்பா டோப்பா டீகார்பாக்சிலேஸ் இன்ஹிபிஷன் தான் வந்து மானோமினோ ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டார். ஓகே, இப்போ மானோமினோ ஆக்சிடேஸ் வந்து அட்ரினலின் அல்லது நார் அட்ரினலின் ரெண்டுமே மானோமின் தான். அது எப்படி வந்து ஆம், அது வந்து மெட்டபாலைஸ் ஆகுது அப்படின்னா மானோ அமினோ ஆக்சிடேஸ் அதுங்கிற ஒரு என்சைம் மூலமாக தான் இருக்குது. அதை இன்ஹிபிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா டோத்தியாபின் பி ரைட் ஆன்சர். ஓகே, டோத்தியாபின் பி ரைட் ஆன்சர். அதனால கன்ஃபார்ம் பண்ணுவோம். இன்னொரு கொஸ்டின் நம்ம வந்து தெர் இஸ் ஒன் ஆம்பிகுஷன் கொஸ்டின் வாஸ் தேர். என்னது 10ஆம் நம்பர் வாட் இஸ் தட்? ஸ்ட்ரக்சர் வால்பரைக் ஆசிட். தென் இந்த கிவன் ஸ்ட்ரக்சர் மெப்ரோபிட் இதுதான் படித்தோமே, இதுதான் ஃபினைல் இருக்கும். ஒன் மோர் கொஸ்டின்ஸ் படித்தோமே. விச் பேசிக் ரிங் present in மெஃபினடைன் என்ன இமுடசோலிடின் இமுடசோலிடின் ரிங் தான் இருக்கு ஃபென்டைனில். ஓகே, ரைட்டு. இது வந்து இமிடசோலிடின் தான் மெஃபினடைனில் இருக்கு. இத்தல் குரூப். ஓகே, ஐடென்டிஃபை கிவன் ஸ்ட்ரக்சர் நேம் என்னது பிரிமோடோன். அது வந்து பிரிமோடோன் சொல்லி சொல்லியாச்சு. இதுதான் பிரமிடம். பிரமிடின் இருக்கிறதுனால பிரமிடம் ஸ்ட்ரக்சர். Which of the following contains piperidine side chain? பிப்ரிடின் சைடு சென்னா தைரோடைசன் தான். பிப்ரிடின் வந்து ஏன்னா ட்ரைஃப்ளூபெரிடால் பியூட்ரோஃபினோன் பெரோடைட் லிவோசல்ஃபேட் இல்லை. இப்போ தைரோடைசன்கிறது வந்து ரைட் ஆன்சர். ஸோ தீஸ் ஆர் பேசிக் கொஸ்டின்ஸ் ஃபார் antipsychotics, anticonvulsant, and antidepressant drugs. Okay. With this chapter is closed, and next tomorrow we are going to start with the ANS, autonomic nervous system, the anticholinergic, adrenergic, adrenergic, and sympathetic, parasympathetic, anticholinergic, அப்படியே
யூனிட்ரைட்டன் சிஸ்டம், யூனிட் சிஸ்டம். ஓகே, எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து ஒவ்வொரு சாப்டரில் ஒவ்வொரு கொஸ்டின் வர்றது ரொம்ப ரேர் தான். பட் வந்து மெயின் கொஸ்டினை பார்த்துக்கலாம். அதை வந்து ஃபார்மகாலஜியில் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வில் க்ளோஸ் த சாப்டர் டுடே. தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.